சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, இந்த மாதம் இனிய மாதம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிறக்கப் போகின்ற புத்தாண்டு உங்களுக்கெல்லாம் எல்லா வளங்களையும் வழங்கிட வேண்டும். உங்கள் வாழ்வில் புதிய பாதையினை புத்தாண்டு காட்ட வேண்டும். நினைப்பதெல்லாம் நடந்து ஏற வேண்டும் என்ற வாழ்த்துகளோடு உங்களை வணங்கி பகுதிக்குள் செல்கிறேன். இந்த 2025 ஜனவரி மாதம் மேஷ ராசினரான உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? எந்த கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள், சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள்? எந்த கிரகங்கள் எதிர்மறையாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அதன் வழியாக எந்த விதமான பலன்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது பார்க்கின்ற போது முதல்ல சுபிட்சமான பலன்களை பேசிடுவோம். ஒரு அற்புதமான நிலைப்பாடு இந்த ஜனவரி மாதமும் உங்களுக்கு இருக்கிறது. என்ன கேட்கலாம் இல்லையா கேள்வி? பொதுவாக 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்து விட்டால் எந்த விதமான சங்கடங்கள் உங்களுக்கு வந்தாலும் அந்த சங்கடங்கள் இல்லாமல் போகும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். நினைப்பதெல்லாம் நடந்தேறும். பொதுவாக வாழ்க்கையில் எதிர்ப்பு, போட்டி, பிரச்சனைகள் என்பது இல்லாத நிலை இருக்கும். பொதுவாக இந்த 6ஆம் இடத்து கேது பார்த்தீங்கன்னா ஒரு அபரிமிதமான சக்தியை ஜாதகனுக்கு கொடுப்பாங்க. அந்த நிலைப்பாடு இப்பொழுது உங்களுக்கு இருக்கு. வரையா வா பார்க்கலாம், பிரச்சனையா சந்திக்கலாம், வழக்கா சந்திக்கலாம், எல்லாமே நமக்கு வெற்றியாகும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற காலம் வரையில் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கிட இருக்கிறார். தொட்டதெல்லாம் துலங்கும், நினைப்பதெல்லாம் நடந்தேறும், எடுக்கின்ற முயற்சி எல்லாம் வெற்றியாகும் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அது புதிய முயற்சியாக இருக்கும். தை மாதம் பிறக்கப் போகிறது. ஜனவரி மாதத்தின் பிற்பகுதியில் தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. இந்த தை பிறக்கின்ற நேரத்தில் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயமே ஆரம்பமாக போகுது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புதிய வீட்டில் குடியேறுவீங்க. ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. இருக்கிற இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு மாறக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். இப்போ 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்கிரமாக இருக்காரு. இந்த மாதத்தின் ஜனவரி மாதத்தின் கடைசி நாளில் வக்கிர நிவர்த்தி ஆகின்ற போது இந்த மாதத்தின் முடிவு கூட உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்க போகுது. நினைக்கின்ற வேலையெல்லாம் நடக்க முடியும். இதற்கும் மேலாக பார்த்தீங்கன்னா சனி பகவானின் சஞ்சாரம் மிக யோகத்தை உங்களுக்கு வழங்குகின்ற அளவிற்கு இருக்கிறது. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அங்கே ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். இதுவரையில் தொழில் வியாபாரத்தில் இருந்த முடைகள் எல்லாம் நீங்கி அதில் ஆதாயத்தை காணக்கூடிய நிலை இனி உங்களுக்கு உண்டாக போகிறது. முடங்கி கிடந்த தொழில், முடங்கி கிடந்த வியாபாரம், தடைப்பட்டிருந்த முயற்சிகள் எல்லாம் ஆதாயமாகிடக்கூடிய நிலை உங்களுக்கு இனி எதிர்காலத்தில் இந்த மாதத்தில் ஜனவரி மாதத்தில் இருக்க போகிறது. சனி பகவான் கொடுப்பதை எவ்வளவு தடுக்க முடியாது. 2 மிகப்பெரிய அசுரத்தனமான கிரகங்கள் சனியும் கேதுவும் உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்மறையாக அல்ல, நேர்மறையாக நினைப்பதை எளிதாக உங்களால் நடத்தி கொள்ள முடியும். ஒரு பெரிய முயற்சியை கையில் எடுத்திருப்பீங்க, இல்லை ஒரு கனவு இருக்கும் உங்களுக்கு, அதெல்லாம் நடக்குமான்ற ஒரு கேள்வி கூட இருந்திருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா எந்தவித முயற்சியாக இருந்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். ராகு பகவான் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்காரு. யோகக்காரகன், போகக்காரகன். ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கும், செலவுகள் செய்து அதன் வழியாக ஆதாயத்தையும் சந்தோஷத்தையும் காணக்கூடிய நிலையும் மேஷ ராசினருக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது. ஒரு புதிய பொருட்களை வாங்க முடியும், நவீன பொருட்களை வாங்க முடியும், குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியும், பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும், வாழ்க்கை துணையுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். இப்படியெல்லாம் நிலைப்பாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது. இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக வர போகுது உங்களுக்கு. என்னன்னா, கடந்த மாதங்களில் சூரிய பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இல்லாத பட்சத்தில் இந்த ஜனவரி 1ஆம் தேதி பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான். பொதுவாக சூரிய பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருந்து விட்டால் அது இன்னும் யோகமான பலன்களை கொடுக்கும். பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, விஐபி தொடர்பு, ஆலய வழிபாட்டை, வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நிலை எல்லாம் உங்களுக்கு சாதகமாகும். புதிய இடம் வாங்குகின்ற முயற்சி கூட வெற்றியாகும். தந்தை வழி உறவுகளால் நன்மைகள் நடந்தேறும். மாதத்தின் பிற்பகுதி 14ஆம் தேதி முதல் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான். அப்போ இது நாள் வரையில் வேலைக்காக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு இப்ப நீங்க முயற்சி செய்தீங்கன்னா வேலை கிடைக்கும்.
ஒரு தனியாக ஒரு தொழில் தொடங்கணும், எங்கேயோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் தனியாக தொழில் தொடங்க ஆசைப்படுறீங்க. இப்பொழுது முயற்சி எடுத்தால் இந்த தை மாதம் 1ஆம் தேதி முதல் உங்களுக்கு அந்த முயற்சி வெற்றியாகும். புதிய தொழில் தொடங்க முடியும், எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கும், வெளிநாட்டு யோகம் உண்டாகும், வருமானம் அதிகரிக்கும். இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். 18/1 பிறகு ஜனவரி மாதம் 19ஆம் தேதி முதல் நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்க போகிறது. ஒரு பக்கம் மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன், மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சனியும் கேதுவும், இன்னும் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதிக்கு பிறகு புத பகவானுடைய சஞ்சாரனை. புதிய ஒப்பந்தம் கிடைக்கும், புதிய இடம் வாங்க முடியும், எல்லா விதமான நன்மையான நிலைகளும் இந்த மாதத்தில் புத பகவானும் உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். அப்ப பொன்பொருள் சேர்க்கை இருக்கும், எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும், மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்தால் பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு இணக்கமான நிலை ஏற்படும். ஒரு அற்புதமான மாதங்க 2025 ஜனவரி மாதம் மேஷராசினருக்கு. எழுதி வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது 23ஆம் தேதி இரவு 9:59 முதல் 26ஆம் தேதி காலை 7:55 வரை சந்திராஷ்டமம். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்களில் புதிய முயற்சிகள், புதிய வேலைகள், புதிய ஒப்பந்தங்கள், வெளியூர் பயணங்கள், இரவு பயணங்களை முடிந்தவரை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். இந்த மாதத்தில் 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி உங்களுக்கு சாதகமான பலன்கள், யோகமான பலன்கள் கிடைத்திடக்கூடிய நிலை ஏற்படும். சனீஸ்வர பகவானை தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் போகும். சிவப்பு நிற ஆடைகள் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். ரிஷபராசி நண்பர்களே, இந்த மாதம் ஜனவரி மாதம் 2025 உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கின்ற போது முதன்மையாக சில எச்சரிக்கைகள் உங்களுக்கு வேணும். ரொம்ப நிதானமாக செயல்படணும். எந்த ஒரு விஷயத்திலையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்படக்கூடாது. வேலை பார்க்கின்ற இடத்தில் கூட என்னன்னா கொஞ்சம் நிதானமாக மேலதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, இல்லை முதலாளி என்ன சொல்கிறாரு, இல்லை கூட வேலை செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் அதையெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டு நிதானமாக அவங்க சொன்ன வார்த்தைகளுக்கு ஏற்ப நீங்கள் செயல்பாடுகளை செய்கின்ற போது பிரச்சனைகள் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். அப்போ வேலைகள் செய்து தான் ஆகணும். அந்த வேலைகளின் மிக ஆர்வம் என்பது உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் மேலதிகாரியுடைய உத்தரவின்படி செயல்படுவது என்பது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். எல்லாரையும் அனுசரித்து போகணும். இந்த மாதத்தில் குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை அனுசரித்து போகணும். எல்லா இடத்துலையுமே அனுசரிப்பு என்பது மிக முக்கியமானது இந்த மாதத்தில் உங்களுக்கு. ஏன் இப்படி சொல்கிறாரு இவர் நீங்கள் கேள்வி கேட்கலாம். இப்போது சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்தார். இப்போ 2026 மார்ச் மாதம் சனி பயிற்சின்னு சொல்கிறோம் திருக்கணிதப்படி. இப்போ 10ஆம் இடத்துல சனி இருக்காரு. 10ஆம் இடத்தில் சனி இருக்கிறவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த செஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு அழுத்தம், என்ன செஞ்சாலும் நமக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது. நிறைய வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம், அதற்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இல்லை சம்பள உயர்வு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. நமக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் முந்தி போயிட்டே இருக்காங்க, நம்ம மட்டும் போராடிட்டே இருக்கோம். இது போன்ற எண்ணங்கள் பூரா உங்களுக்கு இருக்கும். அதற்கு என்ன காரணம்னா அந்த 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் உங்களை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய கர்ம வினை எப்படி இருக்குது, அதற்கேற்ப உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கணும் என்பதையெல்லாம் அளந்து பார்த்து தான் சனி பகவான் கொடுப்பார். அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ண, முடிந்த வரையில் நேர்மையாக உண்மையாக உழைக்கின்ற நிலைப்பாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்து விட்டால் எந்த விதமான சங்கடங்களும் உங்களுக்கு எதுவும் ஏற்படாது. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகணும்னா அந்த வருமானம் நமக்கு இருக்கணும். இருக்கின்ற வருமானத்தை பாதுகாத்துக் கொள்வது என்பது புத்திசாலித்தனம். நீங்கள் அரசு அதிகாரியாக கூட இருக்கலாம். அரசு அதிகாரிகள் நிரந்தர ஊதியம் பெறுபவர்களாக இருந்தால் சரி. இந்த 10ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கின்ற போது திடீர்னு பார்த்தா ஒரு மெமோ நிற்கும். யாரோ நீங்கள் செஞ்ச வேலையை பற்றி ஒருத்தர் புகார் சொல்லியிருப்பான். அது இப்போ உங்களுக்கு வேலை கொடுக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்க்காத இடமாற்றம் கூட ஏற்படலாம், சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி நடந்துக்க வேண்டும் என்பது மட்டும்தான் மிக முக்கியமானது. எல்லாரையும் அனுசரித்து போயிடுங்க. முடிந்தவரையில் நியாயம் என்று தெரிந்ததை அதை செஞ்சுட்டு போயிடுங்க. சட்டத்திற்கு உட்பட்டு செய்யுங்க. தனியார் நிறுவனத்தை வேலை செய்கிறீங்களா, முதலாளி சொல்வதற்கு கேட்டு என்ன சொன்னாலும் சரி, வேற வழியில் இருக்கும். கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். புதிய முயற்சிகள் எதுவும் இப்போது வேண்டாம்.
இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 13ஆம் தேதி வரை, ஜனவரி 13ஆம் தேதி வரை சூரிய பகவானும் சாதகமாக இல்லை. அப்போ அரசு ரீதியான முயற்சிகள் கூட உங்களுக்கு எதிர்மறையாகத்தான் போகும். நீங்க துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கைலாம் இருக்குங்க. சரி என்ன வந்தாலும் பார்த்துக்க முடியும் நம்பிக்கை இருக்கும். ஆனா அந்த இடத்துல போய் நடக்கணும் இல்லை வேலை. கிரக சஞ்சாரங்களை பார்க்கின்ற போது, சூரியனின் சஞ்சாரங்களை பார்க்கின்ற போது ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரை 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ அவர் மறைவு பெறுகின்ற போது நீங்க எதிர்பார்த்த வேலைகள் நடைபெறாமல் போகும், எதிர்மறையான பலன்கள் ஏற்படும் என்பதால் எல்லாவற்றிலும் நிதானமாக இருந்துவிட்டால் மாதத்தின் பிற்பகுதியில் 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது இப்பொழுது இருக்கின்ற நெருக்கடிகள், மாதத்தின் முற்பகுதியில் இருக்கின்ற நெருக்கடிகள் பிற்பகுதியில் இல்லாமல் போகும். இந்த நேரத்தில் ஒரு நல்ல தகவல் மட்டும், ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வரலாம், ஒரு 5 நாள் மாதம் பிறந்த உடனே அந்த 5 நாளைக்குள்ள ஏதாவது இடம் வாங்கினா வாங்கிடுங்க. இல்லை எங்கேயாவது வட்டிக்கு பணம் கேட்குறீங்களா, இல்லை வங்கியில் பணம் கேட்குறீங்களா, பேங்க்கில் பணம் கேட்குறீங்களா, கேட்டு பாருங்க, உடனே பணம் கிடைக்கும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாதத்தின் தொடக்கத்திலேயே அதற்குரிய வேலைகளை நீங்கள் கையில் எடுப்பதால் உங்களுக்கு ஆதாயமான நிலை இருக்கும். ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் இருந்தாலும் உங்களை சமாளிக்க முடியும். 10ஆம் இடத்துல சனி என்பது, இந்த நேரத்தில் சூரியனை பற்றி சொல்லிட்டோம் உங்களுக்கு. கேது பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. பிள்ளைகளால் சில சங்கடங்கள், பிள்ளைகளால் பார்த்தீங்கன்னா செலவுகள், குடும்பத்தினரால் செலவுகள், நமக்கே புரியாத அளவு செலவு ஓடிக்கிட்டே இருக்கும். குடும்பத்தில் ஏதாகினும் ஒரு வகையில் செலவு வந்துடும். அம்மா செலவு வைக்க சொல்லுவாங்க, அப்பா செலவு வைப்பார், அண்ணன் தம்பி செலவு வைப்பாங்க, இல்லை மனைவிக்கு செலவு ஏற்படும். இப்படி பார்த்தீங்கன்னா செலவுன்னு ஒரு நல்ல விஷயங்களுக்காக செலவாகும். அப்போ செலவுகள் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக பிள்ளைகளுக்காக அதிகபட்சமான செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பிள்ளைகள் நலனிலும் நீங்கள் கூடுதலாக அக்கறை செலுத்தி வர வேண்டும். செலுத்தி வருவது நன்மையாக இருக்கும். இந்த நேரத்தில் சுக்கிரனுடைய சஞ்சாரம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது, பெரிய சாதகம் இல்லை. நீ கொஞ்சம் மனைவி கிட்டேயோ இல்லை கணவன் கிட்டேயோ அனுசரித்து போகிறது நல்லது. அது குடும்ப உறவுகள் கிட்ட கூட நம்ம அனுசரித்து தான் போகணும். நமக்கு எப்போ நேரம் சரியில்லையோ அப்போல்லாம் கொஞ்சம் நிதானமாக போகிறது நல்லதுங்க. பெருசாக ஆர்ப்பாட்டங்கள் வேண்டாம், யாரையும் பகச்சிக்க வேண்டாம். வார்த்தைகளில் கூட நிதானமாக இருந்து விட்டால் நன்மை உண்டாக்கும். இது ஒரு பக்கமாக இருக்கின்ற போது ராகு பகவான் ஒருத்தர் இருக்காரு பாருங்க. இவ்வளவு சங்கடத்தையும் இது கொடுக்குறாங்க மற்ற கிரகங்க. ஆனா ராகு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த 11ஆம் இடத்து ராகு உங்களுக்கு வேண்டிய யோகத்தை எல்லாம் வழங்குவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தொழில் சரி, வியாபாரம் சரி, எதிர்பார்த்த வரவு என்பது இருக்கும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். அந்நிய நபர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். நீங்க பெரிய கம்பெனி வச்சுட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட 10 பேர் வேலை செய்யறாங்க, அந்த 10 பேர் விசுவாசம் வேலை செய்வாங்க. அப்ப எல்லா விதமான நன்மைகளும் ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்கு. பண வரவு என்பது இருக்குங்க, பண தட்டுப்பாடு இருக்காது. 11ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற வரையில் பண வரவு நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு கிரகம் தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. அந்த வரவு இருப்பதால் தான் நீங்கள் என்ன பண்றீங்க, துணிச்சலா செயல்படுறீங்க. அந்த செயல்பாடுகளுக்குள் நிதானமாக செயல்படுங்க. சேமிப்பில் அக்கறை வச்சுக்கோங்க, நிச்சயமா நல்லா இருப்பீங்க. இந்த மாதத்துல சந்திராஷ்டமம் என்று வருகின்ற போது 26ஆம் தேதி காலை 7:56 மணி முதல் 28ஆம் தேதி மாலை 3:26 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் முடிந்தவரை ரொம்ப கவனமா இருங்க, நிதானமா இருங்க. வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். இந்த மாதத்தில் 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். வராகியை வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் போகும். வெண்மை நிற ஆடைகள் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, எந்த ஒன்றிலும் நிதானமாக யோசித்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்தின் முற்பகுதி என்று பார்க்கின்ற போது ஒரு ஆதாயமான பகுதியாக இருக்கும். பொதுவாக மாதம் முழுவதும் யோகம் இருக்கு, யோகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறையவே அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. கடந்த மாத நெருக்கடிகள் கூட இந்த மாதம் உங்களுக்கு இல்லாமல் போகும். நிறைய பிரச்சனையில மாட்டிட்டு இருந்திருப்பீங்க, அந்த பிரச்சனை ஒன்று ஒன்றா விடுபட ஆரம்பிக்கும். இப்போ அரசு அலுவலர்களாக இருந்தால், பணியில் இருப்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக இடமாற்றம் என்பது கிடைக்கும். வியாபாரிகளாக இருந்தால் உங்களுடைய வியாபாரத்தை வெளியூர் சென்று ஒரு கிளையை தொடங்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிதி நிலைமை, உங்களுடைய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு முன்னேற்றமான நிலைப்பாடு இந்த மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு இருக்கிறது. 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான் 13ஆம் தேதி வரை.
அந்த 13ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். ஒரு புதுசாக இடம் வாங்க முடியும், புதுசாக வாகனம் வாங்க முடியும், புதுசாக தொழில் தொடங்க முடியும். இந்த நிலைப்பாடெல்லாம் இருக்குது. நல்ல எதிர்காலங்கள் நல்லாவே இருக்குது. அதன் பிறகு 13ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தின் அதிபதி சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் மறைகிறார். இந்த மாதத்தின் முற்பகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற வேலை போகிறா நினைச்சபடி நடந்துட்டு போயிட்டே இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் தடுமாற்றம் இருக்கும் உங்களுக்கு. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி போகலாமா, அப்படி போகலாமா. முதல்ல இந்த குழப்பத்தை விட்டுட்டு தெளிவாக ஒரு முடிவெடுங்க. இதைத்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும், முடிவெடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும். ஆனால் சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் மறைகின்ற போது அரசு விவகாரங்களில் கவனமாக இருக்கணும், கணக்கு வழக்குகளில் நிதானமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா வேறு விதமான ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது நன்மையாக இருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நிலைப்பாட்டினை சனி பகவான் உங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறார். இந்த மாதம் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் மிதுன ராசினருக்கு ஒரு யோகமான காலமாக இந்த மாதம் இருக்கிறது. ஒரே வரி, இந்த மாதம் முழுவதுமே எதிர்பார்ப்புகள் என்ன நிறைவேறும். நீங்கள் சாதாரண இடத்துல இருப்பீங்க. சாதாரண இடத்துல என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு விஐபியோட சந்திப்பு கிடைக்கும், பெரிய மனிதனுடைய சந்திப்பு கிடைக்கும். அந்த லிங்கை வச்சுக்கிட்டு நீங்கள் வேற எங்கேயா போயிட்டு இருப்பீங்க. முன்னேற்றம் என்பது இப்பொழுது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலம் உங்களுக்கு முன்னேற்றமான காலம். இப்போ தெய்வ வழிபாடு, இறை வழிபாடு, இந்த ஆலயத்திற்கு போகணும், வழிபடணும், வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்ற நிலையெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும். ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க. அதனால் உங்களுடைய நெருக்கடிகள் குறைய ஆரம்பிக்கும், மனச்சுமை குறைய ஆரம்பிக்கும், எதிர்பார்ப்புகள் நிறைவேற ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம் இருக்கின்ற போது 19ஆம் தேதிக்கு பிறகு, ஜனவரி மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டமான நேரமாக இருக்கும். ஒரு இடத்த பார்த்து வச்சிருப்பீங்க, ஒரு வீட்டை பார்த்து வச்சிருப்பீங்க. அதை வாங்கிடக்கூடிய அளவிற்கு பொருளாதார நிலை உங்களுக்கு உயரும், வாங்கவும் முடியும். ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவீங்க, பத்திரத்தில் கையெழுத்து போடுவீங்க. அது பேங்க்கில் கடன் கட்டால் கூட கடன் கிடைக்கும். இந்த நிலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கு. ஒரு அதிர்ஷ்டமான மாதம் இந்த மாதம் உங்களுக்கு, சொத்து சேர்க்கையோட. அதே போல 28ஆம் தேதி வரை சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறார். பொன் பொருள் சேர்க்கை, புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி, குடும்பத்தில் சந்தோஷமான நிலை, நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கின்ற நிலையெல்லாம் இந்த மாதத்தில் இருக்கிறது. 10ஆம் இடத்தில் ராகு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய தொழில் விருத்தியாகும். பணியாளர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வெளிநாட்டு முயற்சிகளை எடுத்தால் அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமாகும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். நெருக்கடிகள் இல்லாத நிலை இப்பொழுது இருக்கும். இப்போ பணம் மட்டும்தாங்க நெருக்கடி உண்டாகிறது. பணம் கையில் கிடைக்க ஆரம்பிச்சிட்டாவே எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு இருக்கு, சொத்து சேர்க்கை இருக்கு, நகை சேர்க்கை இருக்கு. எல்லாவற்றுக்கும் அடையக்கூடிய நிலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கு. கேது பகவான் 4ஆம் இடத்துல, தாய் வழி உறவுகள் தான் கொஞ்சம் பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. ஜாக்கிரதையாக அவங்கள்ட்ட பழகணும். இல்லைன்னா எடுத்ததுக்கெல்லாம் குறை சொல்லுவாங்க. கொஞ்சம் அவங்கள சமாளிக்கிறது அவங்களுக்கு பெரிய சங்கடமாக இருக்கும். இப்போ இருந்தாலும் அது கிரகத்துடைய நேரம். இந்த நேரம் அப்படித்தான் இருக்கும், சமாளித்து தான் ஆகணும். இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மாதம் யோகமான சொல்லிட்டு, இந்த மாதத்தில் 28ஆம் தேதி மாலை 3:27 முதல் 30ஆம் தேதி இரவு 8:37 வரை சந்திராஷ்டமம் உங்களுக்கு. மாதத்தின் கடைசியில் 28ஆம் தேதி மாலை 29, 30 இரவு வரும். அப்போ மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வேறு பெரிய பிரச்சனைகள் இந்த மாதத்தில் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இந்த மாதம் உங்களுக்கு பலன்கள். நிச்சயமாக பண வரவு இருக்கும், புதிய சொத்து சேர்க்கை இருக்கும். இந்த மாதத்தில் 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கும். நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்க, சங்கடங்கள் போயிடும். பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும். மீண்டும் அடுத்த மாதம் பார்ப்போம். கடகராசி நண்பர்களே, ரொம்ப சங்கடத்தில் இருந்திருப்பீங்க. பொதுவாக இந்த மாதம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜனவரி மாதம் உங்களுக்கு கொஞ்சம் யோகமான மாதமாக இருக்கும். பழைய சங்கடங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிக்கும். நெருக்கடிகள் போக ஆரம்பிக்கும். கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை, புதிய வெளிச்சம். இந்த இருட்டில் இருந்தவங்களுக்கு சின்னதாக வெளிச்சம் கிடைச்சா கூட போதும். அது போன்ற ஒரு நிலை இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட போகுது.
இந்த மாதத்தின் கடைசி நாளில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 11ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தியாகி குருபவன் சஞ்சரிக்க போறார். இந்த 30 நாளை எப்படி நகர்த்துவது, இந்த 30 நாட்களை நகர்த்துவதற்கு எந்த கிரகம் நமக்கு சாதகமாக இருக்காங்க, அப்ப நகர்த்த முடியுமா, பிரச்சனை இல்லாம போகுமா? நாளைக்கு என்பது இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா கூட சில பேருக்கு இருக்கலாம். ஒரு பெரிய பயத்தை முதல்ல தூக்கி வெளியில போட்டுருங்க. பயம்தான் உங்களை கொண்டு இருக்கின்ற பெரிய வியாதி பயம்தான். இன்னும் 8ல் போய் உட்காந்துருக்காரு சனி, நம்மளை அப்படியே முடிச்சிடுவார்னு கதவு கூட காணாதீங்க, புரியுதுங்களா? அது நினைப்பதற்கு நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. 8ஆம் இடத்து சனி உங்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அங்கே வரதான் செய்வார், புரியுதுங்களா? ஒவ்வொரு காலகட்டத்திலும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. 7 சனி, 12 சனி, 8ஆம் இடத்து சனி எல்லாம் பார்த்து தான் இருப்பீங்க. அப்போ 8ஆம் இடத்து சனி உடலில் சில நலிவுகளை கொடுப்பார், புரியுதுங்களா? அதுவும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்து விட்டால் அந்த நலிவில் கூட கொஞ்சம் குறைபாடு இருக்கும், பெரிய பாதிப்பு இருக்காது. கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திருப்பி நல்லபடியாக திரும்பி வர முடியும். பெரிய பயம் இருந்த நிலையெல்லாம் போயிட்டு நமக்கு ஒன்றும் இல்லை, சரியாயிடுச்சு என்ற நம்பிக்கையோடு வரக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். அந்த நிலைப்பாட்டினை இந்த மாதத்தின் முற்பகுதியில் சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். முதல்ல புரிஞ்சுக்கிங்க, 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது உடலில் ரோகம் ஏதேனும் இருந்தால் அதில் நிவர்த்தி ஆகும். இப்போ நிவர்த்தியே ஆகாம பயந்துகிட்டு இருந்த நோய் கூட சின்ன மருத்துவத்தால், மருந்து மாத்திரையால், டாக்டரை போய் பார்க்கறதால, சின்ன சின்ன அறுவை சிகிச்சை செய்து கொள்வதால நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைக்கும், நிவாரணம் கிடைக்கும். மீண்டும் எழுந்து நடமாடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலையில் ஒரு மாற்றம் உண்டாகும். இது மட்டும் இல்லை, 6ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கின்ற போது இந்த தொழிலில் போட்டி, எதிர்ப்பு, பிரச்சனை, உத்தியோகம் பார்க்கின்ற இடத்தில் நெருக்கடி, சக ஊழியர்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, மேலதிகாரியால் நெருக்கடி, இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அது போல எதுவுமே இல்லாத நிலைமை ஆயிடும். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான். அப்பா ஆண்டவா என்னை காப்பாற்றிட்டேன், இப்போ நான் நல்லா இருக்கேன், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தலைக்கு தலைப்பாயோட போயிடுச்சு, இப்போ நான் சந்தோஷமா இருக்கிறேன், எல்லா பிரச்சனையும் போயிடுச்சு, வழக்கு வச்சு பயந்துட்டு இருந்தது வழக்கு கூட சாதகமாயிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாதத்தினுடைய கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கு. முதல்ல மனசுல இதை வச்சுக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை விட்டு 14ஆம் தேதி முதல் 7ஆம் இடத்துக்கு போறார் சூரிய பகவான். அந்த 7ஆம் இடத்துக்கு போகின்ற போது தொழிலை விருத்தி செய்யக்கூடிய நிலை, வியாபாரத்தை விருத்தி செய்யக்கூடிய நிலை, அரசு அதிகாரிகளாக இருந்தால், உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைத்திடக்கூடிய நிலை. அப்போ எல்லாமே முன்னேற்றமான பாசிட்டிவான ஒரு விஷயம் தானே. இப்போ 6ஆம் இடத்தை சஞ்சரிப்பதும் ஒரு வகையில் ஆதாயம், 7ஆம் இடத்தை சஞ்சரிப்பதும் ஒரு வகை ஆதாயம் தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல கேது பகவான் முயற்சி ஸ்தானத்துல. நீங்க சின்னதா ஒரு சின்ன முதலீடு போட்டு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சீங்கன்னா கூட அதுல லாபம் கிடைக்கும். உட்கார்ந்த இடத்துல ஒரு வேலையை ஆரம்பிச்சீங்கன்னா கூட அதுல லாபம் கிடைக்கும். பெருசா அலட்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகிடக்கூடிய நிலை இருக்கு, வருமானம் வரக்கூடிய நிலை இருக்கு, வறுமை போகக்கூடிய நிலை இருக்கு, வியாபாரத்தில் தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு. எதுக்காகவே கடன் வாங்கினீங்க, ஒரு பெரிய பிரச்சனையாகி போச்சு, எதிரிகள் தொல்லை தாங்க முடியல, அந்த நிலை கூட மாறுங்க. இந்த மாதம் உங்களால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நிலையும் இந்த மாதத்தில் இருக்கு. இந்த மாதத்தில் முற்பகுதி முதல் வாரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும். 18/1 வரலாம், ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வரலாம். புதிய சொத்தே சில பேர் வாங்குவீங்க, வாங்க முடியாத கனவு கிடையாது, புதிய சொத்தே சில பேர் வாங்குவீங்க. கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும், பேங்க்ல கடன் கட்டினா சரி பணம் கிடைக்கும். அரசாங்க வழி இல்லை ஏதாவது எதிர்பார்த்துருந்தா ஒப்பந்தம் கிடைக்கும், உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும். இந்த நிலைக்கு மேல சுக்கிர பகவான் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்காருங்க, மாதம் முழுவதும். அப்ப பொன்பொருள் சேர்க்கை இருக்கும், பண வரவு இருக்கும், இந்த சங்கடங்களே இல்லாமல் போகும். நீங்க என்ன நினைச்சிருப்பீங்கன்னா, ஒரே பக்கம் என்ன நினைப்பீங்க, 8ல் இருக்கிற சனி மட்டும்தான் உங்களுக்கு பெருசா தெரியும். ஆனா 6ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு, 7ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு, கேது 3ஆம் இடத்துல இருக்காரு, புதன் சாதகமா இருக்காரு, சுக்கிரன் சாதகமா இருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிய போறதில்லை. இதையெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களால் எல்லாவற்றையும் இந்த மாதம் சமாளிக்க முடியும். புதிய சொத்து சேர்க்கையும் ஒரு சிலருக்கு இந்த மாதம் இருக்கு. புதிய வாகனம் வாங்க முடியும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் விலகி ஒரு ஒற்றுமை கிடைத்திடக்கூடிய நிலையும் இந்த மாதம் ஏற்படும். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையான நிலை நிச்சயமாக இருக்கும். பிள்ளைகளும் உங்களுடைய சொல்படி கேட்பாங்க. ஒரு யோகமான மாதம். இந்த மாதத்துல சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது
3ஆம் தேதி மதியம் 12:34 வரை முதல் 5ஆம் தேதி மதியம் 3:50 வரை சந்திராஷ்டமம். தொடர்ந்து 30ஆம் தேதி இரவு 8:38 முதல் 31ஆம் தேதி சந்திராஷ்டமம். இந்த 4 நாட்களும் நீங்கள் இந்த மாதத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். சந்திராஷ்டம நாட்களில் இந்த மாதத்தில் 2ஆம் தேதி 11ஆம் தேதி 20ஆம் தேதி 29ஆம் தேதி யோகமாக இருக்கும். திங்களூர் சந்திரனை ஒரு மனசுல நினைச்சுக்கிட்டாவது வழிபட்டுட்டு வாங்க. அப்பா என்னை காப்பாத்து, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, பயமா இருக்கு, என் பயத்தை நீக்கவை அப்படி வேண்டிக்கிட்டு வாங்க. சங்கடங்கள் போகும். வெண்மை நிற ஆடைகள் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். சிம்மராசி நண்பர்களே, ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? பொதுவாக இப்போ தெம்பு, தைரியம், தன்னம்பிக்கைலாம் உங்களுக்கு வந்திருக்கும். கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள். என்னதான் 7ஆம் இடத்துல சனி இருக்காரு, 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு, 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் கேது இருந்தாலும் மற்ற கிரக சஞ்சார நிலைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருப்பதால் உங்களுடைய வழக்கமான வேலைகளை நடந்துகிட்டே இருக்கு. எதிர்பார்ப்புகள் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. வியாபாரம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு தடை இல்லாமல். தொழிலும் முன்னேற்றமான நிலை தான் போயிட்டு இருக்கு. அப்படிங்களா? கொடுக்கல் வாங்கல் அதுவும் சாதகமாக இருக்கு. எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியுது. என்ன சின்ன பிரச்சனை, அடிக்கடி உடம்புல ஏதாவது சின்ன சங்கடங்கள் ஏற்படுது. உடல்நிலை பாதிப்பு தான் இப்போ உங்களுக்கு இருக்குமே தவிர வேற எந்த பாதிப்பும் கிடையாது. செல்வாக்குலையும் பாதிப்பு இல்லை, அந்தஸ்திலையும் பாதிப்பு இல்லை. எல்லா விதமான உயர்வு நிலைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. எதிரிகளை வெல்லக்கூடிய நிலை கூட உங்களுக்கு இருக்கு. புரியுங்களா? ஒரு அற்புதமான காலகட்டம். 5ஆம் இடத்துல இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். மாதத்தின் பிற்பகுதியில் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த சஞ்சாரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை உங்களுக்கு வழங்கிடக்கூடிய சஞ்சார நிலை. என்னதான் உங்களுக்கு எதிர்ப்புகள், செல்வாக்கு இருந்தாலும் எதிர்ப்புன்னு ஒன்று இருக்கும், பகைன்னு ஒன்று இருக்கும். எங்கேயாவது விதைச்சிருப்பீங்க, அது இப்போ எதிரில் நிற்கும். அதை ஜெயிக்க முடியுமா என்பதுதான் கேள்வி. நிச்சயமாக ஜெயிக்க முடியும். உங்களால் எல்லாவற்றையும் வெற்றி பெற முடியும். நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும். வழக்குகள் ஏதேனும் இருந்தால் கூட வழக்குகளில் உங்களால் வெற்றி பெற முடியும். இந்த மாதத்துடைய பிற்பகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக சாதகமாக இருக்கிறது. நினைத்த வேலைகளை நினைத்தபடி உங்களால் நடத்தி கொள்ள முடியும் இந்த மாசத்துல. ஆனா உடம்புல மட்டும் ஏதாகிலும் ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பாதிப்புன்னு தெரியலன்னு ஒரு நினைப்பு இருக்கு இல்லைங்களா? அந்த நினைப்பு கூட இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 14ஆம் தேதிக்கு பிறகு ஒரு மாற்றம் ஏற்படும். கொஞ்சம் நடமாடக்கூடிய அளவிற்கு, கொஞ்சம் உடலில் தனி ஒரு பலம் உண்டாகிடக்கூடிய நிலை ஏற்படும். ரோக நிலை மாறும். வைத்தியத்திற்கு கட்டுப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நோயின் தன்மை மாறும். உங்களுடைய எல்லா விதத்திலும் ஒரு முன்னேற்றமான நிலையினை இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள் அடைய முடியும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை உங்களுக்கு புத பகவான் சாதகமாக இருக்கிறார். இப்போ மாதத்தின் பிற்பகுதி தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு யோகத்தை காட்டுது. பிற்பகுதியில் சூரியன் சாதகமாக இருக்காரு, பிற்பகுதியில் தான் புதனும் சாதகமாக இருக்கிறார். புதனும் சூரியனும் சாதகமாக இருந்து விட்டாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவையான செல்வங்களும் செல்வாக்கும் அந்தஸ்தும் நிச்சயமாக இருக்கும். ஒரு சொத்தை வாங்க முடியும், புதிய ஒப்பந்தம் கிடைக்கும், எதிர்பார்த்த தேவைகள் பூர்த்தியாகும். இப்போ கடன் வாங்காதவங்க யாருமே கிடையாது. பேங்க்ல கடன் கேட்டிருப்பீங்க, கடன் கிடைக்கும். நிதி நிறுவனத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். ஒரு டெபாசிட் பண்ணி வச்சிருப்பீங்க, அது இப்போது கைக்கு ஆதாயத்தோட வரும். பங்கு வர்த்தகம் சாதகமாக இருக்கும். இதெல்லாம் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டம் சிம்மராசி. இந்த நேரத்தில் நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. ஒரு டைவர்ஷன் மட்டும் உங்களுக்கு கூடவே கூடாது இந்த மாசத்துல. என்னன்னா, அது வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும், எந்த இடமாக வேணா இருக்கட்டுங்க, பக்கத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. நீங்களே நேர்மையாக இருந்தாலும் சில சங்கடங்கள் சேரும். ஈர்ப்புகள் உங்களை ஈர்க்கும். அதனால் உங்களுடைய எதிர்காலத்தை கைவிட்டு விட்டு நீங்கள் வேற பாதைக்கு போக வேண்டிய நிலை ஏற்படும். அதேபோல் பெண்களாக இருந்தாலும் ஆண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்.
ஒரு மாயைக்குள் சிக்கிக்கொண்டு அவதிப்பட வேண்டிய நிலை இந்த மாதத்தில் பெண்களுக்கு ஆண்களாலும் ஆண்களுக்கு பெண்களாலும் இருக்கிறது. மிகுந்த எச்சரிக்கையாக நீங்க இருக்கணும். கவனமா இருந்துட்டா போதும். இந்த நிலைமை நமக்கு இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், சரி இந்த பாதை போகக்கூடாது, இவர்கள் ஏன் நம்மகிட்ட பேசுறாங்க, இந்த பேச்சின் தன்மை என்ன, அதை நிராகரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை முக்கியம், உங்களுடைய எதிர்காலம் முக்கியம், அந்தஸ்து முக்கியம், கௌரவம் முக்கியம். அதை பாதுகாத்து கொள்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்துட்டு போயிட்டு இருக்கணும். வருமானத்திற்குரிய வழியை நீங்கள் தேடணும். வருமானம் நிச்சயம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு, ஆதாயமும் இருக்கு, புதிய சொத்து சேர்க்கை இருக்கு, உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் கூட உங்களுக்கு செல்வாக்கு அந்தஸ்து உயரக்கூடிய நிலை இருக்கு. எப்பொழுதும் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது என்பது ஒரு யோகத்தை உண்டாக்கும். உங்களுக்கு ஒரு சங்கடத்தில் கூட ஒரு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை துணையை அனுசரித்து போவது, பிள்ளை குட்டிகளை அனுசரித்து போவது, பெரியவர்களை அனுசரித்து போவது, வீட்டில் இருக்கின்ற உறவுகளை அனுசரித்து போவதால் சங்கடங்கள் இல்லாமல் போகும், நெருக்கடிகள் இல்லாமல் போகும். ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்காரு. ஒரு இனம் புரியாத சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். இல்லை என்றால் கௌரவத்திற்கு குறைவான விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உட்காந்துருக்காரு. 7ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் வந்து கௌரவத்தை வேறு வழியில திசை திருப்பி சங்கடத்தை ஏற்படுத்துவார். அப்ப 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு பார்த்தீங்கன்னா நோய் நொடி கூட கொடுக்க மாட்டாரு. உங்க கௌரவத்துக்கு அந்தஸ்துக்கு ஒரு பெண்களால ஒரு சங்கடத்தையோ இல்லை ஆண்களால ஒரு சங்கடத்தையோ ஏற்படுத்தலாம், அவமானத்தை ஏற்படுத்தலாம். இதுல மட்டும் கவனமா இருந்துக்குங்க. எந்த ஒரு ஒழுக்கத்திற்கு மாறான செயல்கள் இந்த மாதத்தில் வேண்டாம். சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் இந்த மாதத்தில் வேண்டாம். அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். எல்லா விதமான நன்மைகளையும் அடையக்கூடிய நிலைப்பாடு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு, மாதத்தின் 15ஆம் தேதி முதல். அதனால கொஞ்சம் முற்பகுதியில் மட்டும் கவனமா இருங்க. காசு சேர்க்கணும், தொழிலை விரிவு செய்யணும், உத்தியோகத்தில் உயர்வு அடையணும், குடும்பத்தை கரையாற்றணும். இந்த எண்ணம் மட்டும் இருந்தால் போதும். உங்களால் இந்த மாதம் ஜெயிக்க முடியும். இந்த மாதத்தில் 5ஆம் தேதி மதியம் 3:51 முதல் 7ஆம் தேதி மாலை 6:15 வரை சந்திராஷ்டமம். அந்த சந்திராஷ்டம நாட்கள் கவனமாக இருந்த போதும். 1, 10, 19, 28ஆம் தேதி அதிர்ஷ்டமாக இருக்கும். பைரவரை வழிபட்டு வாருங்கள். என்ன காரணம்னா, சனீஸ்வரனையுடைய தாக்கங்கள் குறைவதற்கும் ராகுவுடைய தாக்கங்கள் குறைவதற்கும் பைரவரை வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு மேலும் வளர்ச்சி உண்டாக்கும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். கன்னிராசி நண்பர்களே, பிறக்கின்ற ஜனவரி மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கப் போகிறது. நன்மைகள் எல்லாம் நடந்தேறப் போகிறது. நினைக்கின்ற வேலைகள் நினைத்தபடி நடக்கின்ற மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்கப் போகிறது. அதற்கு ஒரே ஒரு காரணம், 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். பொதுவாக சனி பகவான் 3ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கின்ற போது எந்த ஜாதகருக்குமே யோகமான பலன்களை வழங்கிடக்கூடியவர். உங்களுக்கும் இந்த மாதத்தில் அற்புதமான பலன்களை வழங்கப் போகிறார். இதுவரையில் தடைப்பட்டிருந்த வேலைகள் எல்லாம் நடைபெறப் போகிறது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், வேலையில் இருந்த பிரச்சனைகள், உடலில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். ஒரு புதிய முயற்சிகளை முன்னெடுக்கின்ற போது அந்த முயற்சி வெற்றியாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏதேனும் சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும், நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கும், பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அதையெல்லாம் சமாளிக்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு சங்கடங்கள் அதிகரித்திருக்கும். அந்த நிலையெல்லாம் இந்த மாதத்தில் மாறும். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு மருத்துவ செலவுகளால் சங்கடப்பட்டு வந்த நிலை மாற்றம் பெற்று உடல் நிலையில் இப்பொழுது முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலையும் கன்னிராசினருக்கு இருக்கிறது. ஒரு படுத்த படுக்கையாக இருந்தாலும் கூட எழுந்து நடமாடக்கூடிய நிலையும் இந்த மாதத்தில் இருக்கிறது. உங்களுடைய நடையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும், உற்சாகம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். அதேபோல் செய்து வருகின்ற தொழிலில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பயம் இருந்திருக்கும். இது போட்டியாக இருக்காங்க, இவங்க போட்டியாக இருக்காங்க, எப்படி சமாளிக்க போகிறோம். இப்போ போட்டி நிறுவனங்கள்லாம் அதிகமாக வந்துருச்சு. வியாபாரத்துலேயும் அக்கம் பக்கம் அதிகமாக போட்டி வந்துருச்சு. ஒன்றும் பண்ண முடியல, வருமானம் குறைஞ்சி போச்சு. இது போன்ற மனக்கவலைகள் எல்லாம் நீங்கிடக்கூடிய நிலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் ஜெயிச்சிடக்கூடிய நிலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, யார் எதிரின்னு நினைக்கிறீங்களோ அந்த எதிரியுடைய பலம் குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து உயர ஆரம்பிக்கும், வருமானம் உயர ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வரை
கன்னி ராசினருக்கு உங்களுடைய ராசியாதிபதி புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறார். புதன் சாதகமாக சஞ்சரிக்கின்ற போது ஒரு சொத்து வாங்குற விஷயம் அது தடைப்பட்டுட்டே வந்திருக்கலாம், இல்லை சொத்து விற்கிற விஷயம் தடைப்பட்டு வந்திருக்கலாம், ஒரு லோன் கேட்டிருக்கலாம், நீங்கள் அது கிடைக்காம போயிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேட்ட இடத்தில் லோனும் கிடைக்கும், விற்க வேண்டிய இடத்த விற்கவும் முடியும், வாங்க நினைச்ச இடத்த வாங்கவும் முடியும். ஒரு தொழிலையும் சரி கலைஞர்களுக்கும் சரி புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஒரு முன்னேற்றமான நிலையெல்லாம் ஏற்படக்கூடிய நிலை இந்த மாதத்தில் 18ஆம் தேதி வரை உங்களுக்கு புத பகவான் வழங்கிட இருக்கிறார். ஒரு அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை இருக்கும். எப்படி சேமிக்கிறது, எப்படி வருமானத்தை அதிகம் செய்வது என்பது போன்ற எண்ணமெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். ஒரு சின்ன விஷயம்தான் என்னன்னா, ஜென்ம ராசிக்குள்ள கேது இருக்காரு. அப்போ குழப்பம் இருக்கு. குழப்பத்துக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. எந்த முடிவு எடுத்தாலும் சரி அந்த முடிவில் உறுதியாக இருங்க. அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ராகு. அப்போ 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது நட்பு வட்டத்தால் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா தவறான வழிகள் காட்டுதல் கூட சில இடத்துல இருக்கும். இப்போ நீங்கள் வாங்க அதை செய்யலாம், நீங்கள் வாங்க பணம் அதிகமாக கிடைக்கும், இதை செய்யலாம், இது போன்ற ஆசைகளை காட்டிடக்கூடிய நிலையினில் கூட ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு தூண்டுதலாக இருப்பார்கள். அது போன்ற விஷயங்களில் நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக அதில் சங்கடத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எப்பொழுதுமே எது உழைப்பினால் வருகிறதோ அதற்கு மட்டுமே முயற்சி பண்ணுங்க. இந்த மாதத்தில் அதிக ஆசை வேணாம். எதிர்ப்பாளினர் விஷயத்தில் முடிந்தவரை கவனமாக இருங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல போய் ராகு யோகக்காரகன் போகக்காரகன். அப்போ இருக்கின்ற போது அது போன்ற சில விஷயங்கள் தேடி வரும். அப்போ நீங்கள் தேடி வருவதை நீங்கள் நாடி போனீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுடைய வாழ்க்கை சங்கடம் ஆகிடும். என்னென்னா முன்னேற்றம்னு ஒன்று இருக்குது, வருமானம், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே அடிபட்டு போயிடும். அப்போ வாழ்க்கையில் எது நிதர்சனம் என்பது தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டீங்கன்னா உங்கள் குடும்பம் நிலைக்கும், பிள்ளை குட்டிகள் நல்லா இருப்பாங்க, மனைவியோ கணவனோ உங்களை பாராட்டுவாங்க, உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க, இணக்கமாக இருப்பாங்க. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நீங்கள் போகின்ற போது அவமானத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும். இந்த மாதத்தில் மாதத்தின் முற்பகுதியில் சூரிய பகவான் 4ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாங்க. கொஞ்சம் உடல் நிலையில் கொஞ்சம் பயம் இருக்கும். இப்போ சுக்கிரனும் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். ஏதாயிலும் சின்ன சின்ன சங்கடங்கள் தலை காட்டலாம். ஒரு விஷயம்தான், சுக்கிரன் சங்கடத்தை கொடுக்கட்டும், சூரியன் சங்கடத்தை கொடுக்கட்டும், சனி பகவான் சாதகமாக இருக்கார். அவர் 6ஆம் இடத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். என்ன நோய் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய நிலையினை சனி பகவான் ஏற்படுத்துவார் என்பதால் எந்த விதமான சங்கடங்களும் உங்களுக்கு எதுவுமே செய்ய போறதில்லை. நீங்க மனு போயிட்டே இருக்கலாம். வியாபாரத்தை பாருங்க, புதிய முதலீட்டை போடுங்க, எப்படி லாபம் சம்பாதிக்கிறது யோசனை அப்படி கொண்டு போங்க. உத்தியோகத்தில் இருக்கீங்களா, கொஞ்சம் மேலதிகாரிக்கு கட்டுப்பட்டு அவங்க கேள்வி கேட்பாங்க, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாத அளவிற்கு உங்களுடைய வேலைகளை மட்டும் நீ சரியாக இருந்து விட்டால் போதும். நிச்சயமாக உங்களால் இந்த வாரத்தில் ஜெயிக்க முடியும். இப்போ நினைச்ச காரியம் நடக்கும். ஏன்னா ராசிநாதனும் சாதகமாக இருக்காங்க. உங்களுக்கு எல்லா விதமான யோக பலன்களும் இருக்கு. புதிய சொத்து சேர்க்கை இருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் புதிய சொத்து சேர்க்கை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புதிய வீட்டில் குடியேறுவீங்க. அது வாடகை வீடோ சொந்த வீடோ, இடம் மாறக்கூடிய புதிய வீட்டில் குடியேறக்கூடிய பால் காய்ச்சக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கு. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடக்கூடிய நிலை இருக்கு. யோகமான மாதம் இந்த மாதம். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அதை கூட சமாளிக்க முடியும். அதுதான் 6ஆம் இடத்து சனி. இந்த மாதத்துல சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது 7ஆம் தேதி மாலை 6:16 மணி முதல் 9ஆம் தேதி இரவு 8:46 வரை சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் கவனமா செயல்படணும். புதிய முயற்சிகள் வேண்டாம். நெருக்கடிகளுக்கு இடம் கொடுக்காமல் சரியான வேலைகளை மட்டும் கவனத்தில் வச்சுக்கணும். புரியுங்களா? இரவு பயணம் கூடாது. வாகன பயணத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இயந்திர பணியில் எச்சரிக்கையாக இருக்கணும். சந்திராஷ்டம நாட்களை கவனத்தில் கொண்டு செயல்பட்டாவே உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மை நடக்கும். இந்த மாதத்தில் 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி அதிர்ஷ்ட நாட்களாக இருக்கும். லட்சுமி நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வருவதால் சங்கடங்கள் விலகும். பச்சை நிற உடைகள் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே,
பிறக்க போகும் ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரே வரி சொல்லப்போனால், எவ்வளவோ நெருக்கடியை பார்த்துட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் இல்லாத பிரச்சனைகளே கிடையாது. வறுமையும் பார்த்துட்டீங்க, அவமானத்தையும் பார்த்துட்டீங்க. இந்த மாதம்னு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்கு. பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லிட்டு போகிறோம். தை பிறக்க போகுது. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் தை பிறக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் வழக்கத்தை விட ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. என்ன இப்படி சொல்றாரு நீங்க கேட்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் முற்பகுதி 13ஆம் தேதி வரை முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு லாபாதிபதியே அவர்தான். அவர் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது இந்த அரசாங்க வழியில் மேற்கொள்கின்ற முயற்சி, சட்ட வழியில் முயற்சி, புரியுங்களா, தொழிலுக்காக மேற்கொள்கின்ற முயற்சி, உத்தியோகத்தில் இடமாற்றத்திற்காக பதவி உயர்வுக்காக மேற்கொள்கின்ற முயற்சி, இடம் வாங்குகின்ற முயற்சி, இது போன்ற முயற்சிகளை எல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் 3ஆம் இடத்து சூரியன். தடைகள் ஏதேனும் இருந்தால் தடைகள் உடைத்து அது லாபத்தை காண வைப்பார் 3ஆம் இடத்து சூரியன். முயற்சி மட்டும் இருந்து விட்டால் போதும், உங்களுக்கு லாபம் அதிகரித்திடக்கூடிய நிலை இந்த மாதத்தின் முற்பகுதியில் இருக்கிறது. அதை சூரிய பகவான் உங்களுக்கு செய்து கொடுப்பார். ஒரு அசாத்தியமான துணிச்சல் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்த விட்டு வேற இடம் போவீங்க, வேற ஊரில் போய் வசிக்க ஆரம்பிப்பீங்க, குடும்பத்தோடு வெளியூர் போவீங்க. வேலையில் சில பேருக்கு மாற்றம் கிடைக்கும். ஒரு புதிய தொழில் தொடங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க. தை மாதத்திற்கு பிறகு அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் இடத்துல ராகு, அவர் தான் உங்களுக்கு பெருசாக காப்பாற்றிட்டு வராரு. 6ஆம் இடத்து ராகு. அந்த 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால தான் உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கு. எதிர்ப்புகள் வந்தால் கூட அது இருந்த இடம் தெரியாமல் போய்கிட்டே இருக்கு. எதிரிகள் வரட்டும், பிரச்சனை வரட்டும், என்ன வந்தாலும் அது இருந்த இடம் தெரியாமல் போயிட்டு இருக்கு. ஏதேனும் வழக்கு வருதோ அந்த வழக்கு கூட பிசுபிசுத்து போகுது. எந்த வழக்கும் உங்களை எதுவும் செய்ய முடியாத அளவிற்கு ராகு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. ஒரு நிம்மதியா இருக்கீங்க. அது எப்படி இருக்கீங்களோ அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் வெளி தோற்றத்திற்கு நிம்மதியா இருக்கீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கு. உங்களை உதாசீனம் செய்திடக்கூடிய நபர்கள் யாரும் கிடையாது. இதை வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ இன்னும் முயற்சி மட்டும் அதிகமாக இருந்து விட்டால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வெற்றியை உங்களால் அடைய முடியும். ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு சோம்பேறித்தனம், நடக்கட்டும் பார்த்துக்கலாம், சரி அப்புறம் பார்த்துக்கலாம், இது போன்ற ஒரு அலட்சிய தன்மை உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் நிறைய விஷயங்கள் நீங்க பின்னடைஞ்சிருக்கீங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்குங்க. வேலை இல்லையா, வேலைக்காக முயற்சி பண்ணுங்க, வேலை கிடைக்கும். அது அரசாங்க வேலையாக இருந்தபோது முயற்சி பண்ணுங்க. நிச்சயமாக 3ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. முயற்சியை கையில் எடுத்தாதாங்க வெற்றியை பார்க்க முடியும். நீ ஓடினதான் ஜெயிக்கவும் முடியும். எந்த அளவிற்கு ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு வருமானத்தை பார்க்க முடியும். வியாபாரம் நல்லபடியாக நடக்குங்க, தொழில் நல்லபடியாக நடக்கும், உத்தியோகத்தில் பிரச்சனை இல்லாமல் போகும். இப்போ புரியுதுங்களா? உடம்பும் நல்லா இருக்கும், குடும்பத்திலும் சந்தோஷமா இருக்கும். இந்த நேரத்தில் கேது பகவான் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் வேறு இறை அருள் என்பது நிச்சயமாக உங்களுக்கு வேணும். இந்த நேரத்தில் கடவுள் சிந்தனை, இறை பக்தி என்பது உங்களை மேலும் சங்கடத்திற்கு ஆளாக்காமல் நெருக்கடியிலிருந்து உங்களை விடுவித்து நன்மையான பாதைக்கு உங்களை அழைத்து செல்லும். ஒரு சுப காரியங்களுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க. செலவுகள் எப்படியோ ஆகணுங்க. கேது 12ஆம் இடத்துல இருக்கிறதால ஆலயங்களுக்கு செலவு பண்ணுங்க. ஒரு வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வாங்க. நிச்சயமாக நன்மைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரத்தில் புத பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். 18ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் கனவுன்னு ஒன்று இருக்கும் பாருங்க. அந்த கனவு நனவாகும். எப்படி வாழ போகிறோம், என்ன செய்ய போகிறோம், அப்படி நடுக்காட்டில் விட்டது மாதிரி இருக்க இந்த கேள்வியெல்லாம் இருக்கும். இப்போ எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறக்கூடிய நிலை 18ஆம் தேதிக்கு பிறகு புத பகவானால் உங்களுக்கு ஏற்பட இருக்கு. இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அப்போ வருமானத்துக்கு குறைவு இருக்காதுங்க. பிள்ளைகள் வழியில் ஒரு நன்மைகள் கிடைத்திடக்கூடிய நிலை, அவர்களால் பெருமை அடையக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நிலை இருக்கும், பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். எப்படி பார்த்தாலும் வாழ்க்கையில் எதுவெல்லாம் தேவையோ அதுவெல்லாம் அடையக்கூடிய நிலையினை இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார்கள். சொத்து சேரும், பொன்பொருள் சேரும், புதிய வாகனம் வாங்க முடியும். எழுதி வச்சுக்கிங்க.
வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்கள் வாங்க முடியும். வெளியூர் பயணத்தில் லாபம் கிடைக்கும். ஆலய தரிசனத்தில் பார்த்து மனசு நிம்மதி உண்டாகும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். இதுவெல்லாம் இந்த மாதத்தில் துலாம் ராசினரான உங்களுக்கு இருக்கு. இந்த மாதத்தில் 9ஆம் தேதி இரவு 8:47 முதல் 11ஆம் தேதி இரவு 12:12 வரை சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்து விட்டால் போதும். சங்கடங்கள் உங்களை எதுவும் செய்யாது. இந்த மாதத்தில் 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும், அதிர்ஷ்ட நாளாக இருக்கும். பிரித்திங்கராவை வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, நிறைய போராட்டத்தை பார்த்துட்டீங்க. எல்லாவற்றிலும் பிரச்சனைகளை சந்தித்து வரீங்க. எப்போ குரு பகவான் வக்கிரம் ஆனாரோ அது முதல் எல்லாவற்றிலும் நெருக்கடிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு. ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லிடுறேன். இந்த மாதத்தின் கடைசியில் மறுபடியும் குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டாருனவே சங்கடம்லாம் பெரும் அளவில் சங்கடங்கள் போயிடும். பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இருந்தாலும் அதுவரையில் நம்ம வாழ்க்கை ஓடணும் இல்லை. இந்த மாதத்தின் கடைசியில் தான் குரு பகவான் வக்கர நிவர்த்தியாக வர்றாரு. அதுவரையிலும் வாழ்க்கை ஓடணும் இல்லை. அந்த வாழ்க்கை ஓடுறதுக்கு மற்ற கிரகங்கள் நமக்கு என்ன சாதகமாக இருக்காங்க, எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற போது சூரிய பகவான் மாதத்தின் முற்பகுதியில் 13ஆம் தேதி வரை 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வது என்பது நன்மையாக இருக்கும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். அந்த மனக்குழப்பங்களுக்கு விடை கொடுத்து விட்டு உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனமாக இருந்து விட்டால் போதும். நிச்சயமாக நடப்பதெல்லாம் நன்மையாக இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி முதல், அது தை மாதம் பிறக்குது. பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு ஆண்டில் தை மாதம் பிறக்கிறதோ அப்பொழுதெல்லாம் யோக பலன்கள் நடைபெற ஆரம்பித்து விடும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது எந்த ராசினருக்கு உண்மையோ இல்லையோ விருச்சிக ராசினருக்கு உண்மையாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சஞ்சரிப்பார். 3ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கின்ற போது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அதுவரையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்திலையும் தடை ஏற்பட்டிருக்கும். ஒரு பெரிய கனவுகள் போய்கிட்டு இருக்கும். அந்த கனவுகள் நனவாகாத அளவிற்கு எல்லாம் முட்டுக்கட்டுகள் ஏற்பட்டிருக்கும். முதலீடுகள் செய்தால் கூட பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் சுணக்கம் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் பிறக்கின்ற போது ஜனவரி மாதம் 14ஆம் தேதி முதல் 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் முதலீடுகள் லாபம் தரும், முயற்சிகள் வெற்றியாகும். எந்த அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆதாயத்தை நீங்கள் காண முடியும். அப்போ நல்ல நேரம் பிறந்துடுச்சு, நல்ல நேரம் வந்தாச்சு அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் வரலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 2 கிரகங்கள் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது. ஒன்று சனி பகவான், மற்றொன்று கேது பகவான். கிரகங்களில் வலிமையான கிரகம் பார்த்தீங்கன்னா கேது தான். அவர் போய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த ஐடி தொழில் இருக்கிறவங்க, டெக்னிக்கல் தொழில் இருக்கிறவங்க, மருத்துவ தொழில் இருக்கிறவங்க, நீங்கள்லாம் லாபத்தை பார்க்கக்கூடிய நிலை இருக்கும். மருத்துவர்கள், டாக்டர் போன்றவர்கள், இராணுவத்தினர், போலீஸ் துறையினர், இவர்களுக்கெல்லாம் நன்மைகள் கிடைத்திடக்கூடிய நிலை இப்பொழுது இருக்கும். அப்போ செய்து வருகின்ற தொழிலில் கூட தடைகள் இருந்திருக்கலாம், வருமான குறைவு ஏற்பட்டிருக்கலாம், நஷ்டங்கள் உண்டாகி இருக்கலாம். இந்த நேரத்தில் அந்த நிலை இல்லாமல் போகும். சின்ன முதலீடு செய்தால் கூட சரி, லாபம் அதிகமாக வரக்கூடிய நிலை ஏற்பட போகுது. இந்த மாதம் கையில் பணப்புழக்கம் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வரை ஒரு புதிய விஷயங்களை கையில் எடுக்கலாம் நீங்கள். ஏன்னா மாதத்தின் பிற்பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா சூரியன் நன்மை செய்ய போகிறாரு. ஆனால் 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தின் அதிபதி புத பகவான், அந்த புத பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கிட்டு இருக்கார். இப்போ தைரியமாக புதிய ஒப்பந்தங்களை நீ கையில் எடுக்கலாம். புரியுதுங்களா? ஏதாவது ஒரு கான்ட்ராக்டை கையில் எடுக்கலாம். கையெழுத்து போடக்கூடிய நிலை, பத்திரத்தில் கையெழுத்து போடக்கூடிய நிலை இப்போது உங்களுக்கு உண்டாகும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், புதிய சொத்து வாங்க முடியும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போது நன்மைகள் அடையக்கூடிய நிலை பார்த்தீங்கன்னா புத பகவான் 18ஆம் தேதி வரை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறார். இந்த மாத சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தையும் தேவையான வசதிகளையும் நெருக்கடியற்ற நிலையையும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலையையும் உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான்,
4ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல ராகு. 4ஆம் இடத்து சனி பார்த்தீங்கன்னா உடம்புல ஏதேனும் சின்ன பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருப்பாரு. 5ஆம் இடத்து ராகு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் விஷயமாக அல்ல குடும்ப உறவுகளுக்காக ஏதேனும் நீங்கள் போராட்டம் 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 நடத்திக்கிட்டே இருக்கணும். அவங்கள பாதுகாக்கிறதுக்குள்ள உங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடும். உங்களுக்கு தேவையானது வந்துட்டு இருக்கும். உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே நீடிச்சிட்டு இருக்கும். அதில் எந்த குறையும் வராது. ஆனால் போராட்டங்கள் என்று பார்க்கின்ற போது அது எங்கே வரும்னா, உங்கள் உறவுகளுக்காக நீங்கள் போராடுவது, பிள்ளைகளுக்காக போராடுவது, அந்த போராட்டத்தில் உங்கள் உடல்நிலை பார்த்தீங்கன்னா சோர்வு ஏற்படும். அப்போ கொஞ்சம் கவனமாக உடல்நிலையிலே நீங்கள் இருக்கணும். எல்லா விதமான நன்மைகளையும் காணக்கூடிய நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அரசு வழி முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக போகுது. தைரியமாக துணிச்சலாக செயல்பட முடியும். நாம தான் இதுவா என்று நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு துணிச்சல் வந்துடும் உங்களுக்கு. அந்த அளவிற்கு உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது 11ஆம் தேதி இரவு 12:13 முதல் 14ஆம் தேதி அதிகாலை 5:21 வரை சந்திராஷ்டமம். அப்போ 11 இரவு தள்ளுங்க, 12:13 இந்த 2 நாட்களும் நீங்கள் கவனமாக இருக்கணும். 12:13 அந்த 2 நாட்களிலும் புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தள்ளி வைப்பது நன்மையாக இருக்கும். வழக்கமான வேலைகளை மட்டும் ஈடுபட்டு வந்த போதும். இந்த மாதத்தில் 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி யோகத்தை உண்டாக்கும். திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாருங்கள், நன்மைகள் அதிகரிக்கும். சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு மேலும் நன்மைகளை அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். தனுசு ராசி நண்பர்களே, எப்படா இவர் நல்லது சொல்லுவார், எப்போ நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும், நல்ல வார்த்தையை காதில் கேட்போம். ரொம்ப நாளாக எங்கிட்டு இருக்கீங்க. நல்ல நேரம் வந்தாச்சுங்க. சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க. உங்கள் கனவெல்லாம் நிறைவேற போகுது. நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. உண்மையை சொல்கிறேங்க, நினைச்சது நடக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதக்கூடிய அளவிற்கு, புதிய வாழ்க்கை தொடங்குகின்ற அளவிற்கு உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது. என்ன இப்படி சொல்லிட்டு யோசிக்காதீங்க. என்னென்னா, சனி பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது இந்த 7.5 சனியுடைய பட்ட அவஸ்தைகள் பூரா ஒரு முடிவுக்கு வந்து, நீங்கள் படாத அவஸ்தையா, இழக்கக்கூடாதெல்லாம் எழுந்திருப்பீங்க. எல்லா விதமான சங்கடத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லவராக இருந்தாலும் உங்களை பற்றி பேசுறது வேறு மாதிரி பேசியிருப்பாங்க. எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு நீங்களும் வாழ்ந்துட்டு தான் வரீங்க. இந்த வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் இப்போ ஏற்பட்டுருக்குன்னா, நீ யாராவது ஏதாவது பேசிக்கிட்டு போய் எதையாவது பண்ணிட்டு போய் எனக்கு கவலை கிடையாது, நான் சரியாக இருக்கேன், என் வாழ்க்கை சரியாக போயிட்டுருக்கு, நான் நினச்சபடி வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் பதில் சொல்கிற அளவுக்கு இப்போ வாழ்க்கை போயிட்டுருக்கு. உங்கள் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் இப்போ கிடையாது. எதிர்பார்த்த மாற்றம் கிடைச்சிருக்கு. உங்களை பார்த்து மற்றவங்க பயப்படக்கூடிய அளவிற்கு நிலைமை மாற்றம் அடைஞ்சிருக்கு. உங்களுக்கே ஒரு முன்னேற்றம் தெரியுது. ஒரு புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகி இருக்கு. வியாபாரத்தில் லாபம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. உங்களுக்கு எது சரின்னு பட்டதோ அதை செஞ்சுட்டு வரீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்திட்டு வருது. இப்போ இனிமே பார்த்தீங்கன்னா நெருக்கடி என்பது உங்களுக்கு இருக்காது. இப்போ வெளிநாட்டு முயற்சிகள் கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய கனவாக இருக்கும். அந்த தொழில் ரீதியாக வெளிநாட்டுக்கு போகணும், புதிய ஒப்பந்தங்களை வாங்கணும், இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டு வரணும். இது போன்ற விவகாரங்கள் எல்லாம் இப்போ சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கு உங்களுக்கு இது ஏற்ற நேரமாக இருக்கிறது. ஒரு நல்ல நேரம் வரும்போது என்ன பண்ணுவோம்னா, ஓடிக்கிட்டே இருப்போம், அதிகமாக ஓடுவோம், புரியுதுங்களா? தலைகால் தெரியாமல் ஆடுவோம். அது போன்ற நிலை இப்போ இருக்கு. அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டம் இருக்கும்போது கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் கவனிக்கணும்ல. உடம்பையும் நீங்கள் கவனிக்கணும். 4ஆம் இடத்துல ராகு இருக்காரு. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஜென்ம ராசிக்குள் சூரியன் இருக்காரு. உங்களை உஷ்ணப்படுத்திடக்கூடியவர், வேகப்படுத்திடக்கூடியவர். அதன் காரணமாக உடலில் சில சங்கடங்களை ஏற்படுத்திடக்கூடிய நிலையை கூட உண்டாக்கலாம் அவர். அப்போ 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற சூரியன் 7ஆம் இடத்தை பார்ப்பார். கொஞ்சம் நல்லபடியாக பழகிட்டு வந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி திரும்பிட்டு போவாங்க. இல்லை, உங்களுடைய நடவடிக்கைகள் அவங்களை திரும்ப வைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள் இருந்த ஒரு ஒற்றுமை இருக்கு பாருங்க, அது ஒரு சின்ன பிரேக் வரும். அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. அடுத்து 2ஆம் இடத்துக்கு சூரியன் போகிறாரு. குடும்ப உறவுகளை முடிந்தவரை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இந்த வாக்கு இருக்கு பாருங்க, வார்த்தை, நிதானமாக இருங்க. யார்ட்டையும் கோபமாக பேசிடாதீங்க. யாருக்கும் வாக்குறுதியும் கொடுத்துடாதீங்க. உங்களால் என்ன முடியுமோ, என்ன செய்ய முடியுமோ, இதை நான் செய்கிறேன்,
இதை நீங்கள் பார்த்துக்குங்க. கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி பேசுங்க, யோசனை பண்ணி வாக்குறுதி கொடுங்க. யாரையும் பெருசாக நம்பிட வேண்டாம். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யுங்க. பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய சப்போர்ட் இருக்கும். இதனால் இது கிடைக்கும் என்ற அறிவு இருக்கும், இதனால் இது நடக்கும் என்ற தெளிவு இருக்கும். அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்களை ஏமாற்றுபவர்கள் கூட உங்கள்கிட்ட பேசலாம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு இருப்பீங்க. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா, வாழ்க்கை ரகசியம் தெரியும். இவர்கள் இதற்காக தான் பேசுகிறாங்கன்னு தெரியும். எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு உங்களுடைய வழியில் நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் ஒரு ஆதாயமான விஷயம். ஒன்று, புத பகவான் இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் முழுமையாக உங்களுக்கு ஆதரவாக இருக்கார். மாதத்தின் முற்பகுதியிலும் ஆதரவாக இருக்கார், பிற்பகுதி ஆதரவாக இருக்கார். அதன் மாதம் முழுவதுமே சுக்கிரனும் சாதகமாக இருக்காங்க. பொதுவாக இந்த பணப்புழக்கம் என்பது இருக்கும். புதிய பொருள் கூட ஒரு சிலருக்கு சேரும், புதிய இடம் வாங்க முடியும் ஒரு சிலரால், இல்லை விற்க முடியாத இடத்த கூட விற்க முடியும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் எதுவெல்லாம் ஒரு மனிதனுக்கு தேவையோ, ஒரு பெண்ணுக்கு தேவையோ, ஒரு ஆணுக்கு தேவையோ, அதுவெல்லாம் கிடைத்திடக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்கும். இப்போ முன்னேற்றத்திற்கான மாதம் இந்த மாதம் உங்களுக்கு. புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு லாபம் தான் கிடைக்க போகுது. புத்திசாலித்தனம் வெளிப்பட போகுது. உங்களுடைய அழகு தெளிவுபட போகுது. புரியுதுங்களா? மற்றவர்களை ஈர்க்க போகுது. அப்போ எல்லா இடத்துலையுமே நீங்கள் மேலோங்கி நிற்கின்ற நிலை இந்த மாதத்தில் இருக்கு. வருமானம், அதிகபட்சமான வருமானத்தை காணக்கூடிய நிலையும் இருக்கு. செல்வாக்கு அந்தஸ்து உயரக்கூடிய நிலையும் இருக்கு. இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது 14ஆம் தேதி அதிகாலை 5:22 முதல் 16ஆம் தேதி மதியம் 12:58 வரை சந்திராஷ்டமம். 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி மதியம். இந்த 2.25 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் பயணம் வேண்டாம், புதிய ஒப்பந்தம் வேண்டாம். புரியுதுங்களா? வழக்கமான வேலைகள் மட்டும் கவனமாக இருங்க. எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இந்த மாதம் சங்கடங்கள் கிடையாது. என்ன சங்கடங்கள் வந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். இந்த மாதத்தில் 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மஞ்சள் நிற ஆடைகள், வெண்மை நிற மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். மகர ராசி நண்பர்களே, பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்கும். பொதுவாக ஜனவரி மாதம்னு பார்க்கின்ற போது தமிழ் மாதத்தை 2 கூறுகளாக பிரித்து பார்க்கணும். முற்பகுதியில் மார்கழி மாதம் வரும், பிற்பகுதியில் தை மாதம் வரும். பொதுவாக சூரியனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதங்களுக்கு ஏற்ப சஞ்சாரம் இருக்கும். இப்போது மகர ராசிக்காரங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன சார் குறைச்சல், நல்லா தான் சார் இருக்கீங்க, உங்கள் காட்டில் மழை பெய்யுது சார் இப்போ அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். புரியுங்களா? சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு இருந்தார், அவர் குரு வக்ரமாக இருக்கார். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்த செவ்வாயும் வக்ரமாக இருக்கார். இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, எந்த கிரகம் காப்பாற்றிட்டு இருக்கு, எப்படி வாழ்க்கை போகும் இந்த மாதம்னு பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம். ராகு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். யோகக்காரகன், போகக்காரகன் ராகு பகவான். அவர் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆதாயத்தை காணக்கூடிய நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கு. அப்போ முயற்சி செய்யாமல் சும்மா இருந்தால் மட்டும்தான் சோம்பேறி ஆயிடுவாங்க, வருமானம் கிடைக்காம போகும். முயற்சி செய்பவருக்கு எந்த நாளும் சந்தோஷமான நாட்கள் தான், எந்த நாளும் லாபமான நாட்கள் தான். ஒரு வியாபாரியாக இருப்பீங்க, சொந்தமாக தொழில் செய்வீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க. புதுசாக ஒப்பந்தம் கிடைக்கணும், வியாபாரத்தை டெவலப் பண்ணணும், லாபத்தை பார்க்கணும். அந்த எண்ணங்கள் வந்துட்டாவே உங்களால் லாபத்தை பார்க்க முடியும். அந்த நினைப்புகளை பூர்த்தி செய்திடக்கூடிய அளவிற்கு ராகு பகவானின் சஞ்சாரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. நல்லாவே இருக்குங்க, தைரியமா இருக்கலாம் நீங்க. என்ன இன்னொரு பக்கம் சூரியன் கொஞ்சம் நல்லா சஞ்சரிச்சாரு. 10ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல 60 நாட்கள் நல்ல யோகத்தை கொடுத்தாரு. இப்ப 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவாக சூரியன் ராஜகிரகம். அவர் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். இப்போ வரவு ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும், செலவும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அது எதுக்காக செலவு பண்ணுறீங்க, ஏன் செலவாகுதுன்றது உங்களுக்கே கூட சில நேரம் தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் ஒரு தொந்தரவு வரும்,
அதுக்காக செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை குடும்பத்தில் நெருக்கடி ஏற்படும், அதுக்காக செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். உடம்புல நெருக்கடி ஏற்படும், அதுக்காக செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். தந்தைக்காக செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்படி செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு இந்த மாதத்தின் 13ஆம் தேதி வரை உங்களுக்கு இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ஜென்ம ராசிக்குள் சூரியன் சஞ்சரிப்பார். பொதுவாக ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது கொஞ்சம் கொதிப்புகள் அதிகரிக்கும், சிந்தனைகள் வேகப்படும், நமக்கே தெரியும் ஒரு படபடப்பு, வேகம், டென்ஷன்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு விஷயம் சாதாரணமாக முடிய வேண்டிய விஷயத்தை கூட அதிகமாக அலட்டி கொள்ள வேண்டிய நிலை உங்களுக்கு உண்டாகும். ஒரு பயம் வந்துடும், இது நடக்குமா நடக்காதா, இல்லை பின்னடைவு ஏற்பட்டுடுமா, இல்லை இவ்வளோ முன்ன காலை வச்சாச்சு இதை நெருக்கடி ஏற்படுமா, இது போன்ற நிலைகள்லாம் ஏற்படும். ரெண்டாவது 7ஆம் இடத்தை வர வர சூரியன் பார்க்குறார். நல்லா பழகிட்டு வந்த நண்பர்கள் கூட பிரிஞ்சு போகக்கூடிய அளவிற்கு இந்த 7ஆம் இடத்தை சூரியன் பார்க்கின்ற போது நிலையில் மாற்றம் ஏற்படும். அப்போ ஜாக்கிரதையா நட்புகளிடம் இருக்கணும். இன்னொரு பக்கம் 7ஆம் இடம் நட்புகள் மட்டும் கிடையாது, வாழ்க்கை துணைக்குரிய இடமும் 7ஆம் இடம் தான். வாழ்க்கை துணையை முடிந்தவரை அனுசரித்து செல்வது, அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடப்பது என்பது உங்களுக்கு நன்மை உண்டாக்கும். இல்லைன்னா கொஞ்சம் சங்கடத்தை தான் நீ சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கூட்டு தொழில் கூட மாதத்தின் பிற்பகுதியில் நெருக்கடி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் கிரக சஞ்சாரம் தான். இப்போ சனி பகவான் 2ஆம் இடமான 12ஆம் இடத்தை விட்டு, சனி 2ஆம் இடத்துக்கு போயிருக்காரு, ஜென்மராசி விட்டு சஞ்சரித்து வர குடும்பஸ்தானத்தில். அப்படி பார்வை இப்போ எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல. அப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்போது தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக, உத்தியோகத்திற்காக ஓடிக்கிட்டே இருப்பீங்க. குடும்பத்தை கூட கவனிக்க முடியாது, உங்களுடைய சுகத்தை கூட தீர்மானிக்க முடியாது, அதுக்காக நேரம் செலவு பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தை சனி பார்க்கறதால ஏதாகிலும் உடலில் ஒரு சின்ன சங்கடம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். பாதிப்பு, சின்ன சின்ன பாதிப்பாவது ஏற்பட்டுட்டு இருக்கும். அப்போ உடல் நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய நிலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது. நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், நேரத்துக்கு மருந்து எடுத்துக்கணும். இதுவெல்லாம் இருந்துவிட்டால் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் போகும். இந்த மாதத்தின் கடைசியில் குரு மறுபடியும் வக்கர நிவர்த்தி ஆயிடுறார். இந்த ஒரு மாதம் தான் கொஞ்சம் சுமாராக போயிட்டு இருக்கும். அப்பயும் ராகு காப்பாற்றிடுவார். அப்பயும் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வரை புத பகவானுடைய சஞ்சார நெருக்கடி ஏற்படுத்தும். 19ஆம் தேதிக்கு பிறகு புதன் உங்களுக்கு நன்மை கொடுப்பாரு. மாதம் முழுவதும் சுக்கிரன் நன்மை கொடுப்பாரு. ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சூசமாக சொல்லிடுறேன். ஆணாக இருந்தால் மனைவியை அனுசரித்து போவது நன்மை உண்டாக்கும். பெண்ணாக இருந்தால் கணவனுடைய பேச்சை கேட்டு செயல்படுவது நன்மை உண்டாக்கும். வேறு நட்புகளுக்கு இடம் கொடுத்தால் இந்த மாதத்தில் வேறு விதமான சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சில பிரச்சனைகளையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது 16ஆம் தேதி மதியம் 12:59 முதல் 18ஆம் தேதி இரவு 10:57 வரை சந்திராஷ்டமம். இந்த நாட்களில் முடிந்தவரை நீங்கள் கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் பயணம் வேண்டாம், வழக்கமான வேலைகள் மட்டும் கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் 8ஆம் தேதி 17ஆம் தேதி 26ஆம் தேதி யோகமான பலன்களை கொடுக்கும். சனீஸ்வரனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் போகும். ஏன்னா அவருடைய பார்வை 8ஆம் இடத்துக்கு இருக்கு, 2ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறாரு. அவருடைய வழிபாடு மிக முக்கியம். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். கும்பராசி நண்பர்களே, பிறக்கப் போகின்ற ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகிறது? பொதுவாக மாதத்தின் தொடக்கமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு. மாதத்தின் தொடக்கமே சாதகமாக இருக்கு. 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சூரிய பகவான். சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் எதிர்பார்த்த வேலைகள் எல்லாம் எதிர்பார்த்தபடி நடந்தேறும். லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். செய்து வருகின்ற தொழிலில் கூட ஆதாயம் அதிகரிக்கும். நல்ல நிலைகள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கு. ஒரு அற்புதமான பலன்களை அடையக்கூடிய நிலை இருக்கு. நிறைய நெருக்கடியை பார்த்துட்டீங்க. ஜென்ம சனி என்பதால் உங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும். அதையும் மீறி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நல்லாவே செயல்பட்டுட்டு வருவீங்க. என்னதான் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஒரு செயல்பாடு கொண்டே இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவில் ஒரு சில கிரகங்கள், 1-2 கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள். அதெல்லாம் பயமே வேண்டாம். யார் பணம் கொடுக்கணுமோ அவங்க பணத்தை கொடுப்பாங்க. யார் நிம்மதியை கொடுக்கணுமோ அவங்க நிம்மதியை கொடுப்பாங்க.
யார் வேலையை முடிச்சு கொடுக்கணுமோ அவங்க வேலையை முடிச்சு கொடுப்பாங்க. அரசாங்கத்தில் கூட இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவு பெற்று தடைகள் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தெளிவான ஒரு பாதை கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த பாதைத்தான் நம்முடைய பாதை, நம்மால் ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு ஏற்பட்டுடும். வாழ்க்கையில் முன்னேற்றமான நிலையினை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. என்ன இப்படி சொல்றான்னு நீங்க பாக்குறீங்களா? அப்போ வருமானம் வருகின்ற போதுதான் அது தெரியும். என்னான்னு இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த வாங்கி வச்சிருப்பீங்க, விற்க முடியாம இருந்திருக்கும். இல்லை ஒரு இடத்த வாங்கன்னு ரொம்ப நாள் கனவு கண்டிருப்பீங்க. அதுவெல்லாம் நடைபெற போகுது இந்த மாதத்தில். அதுவும் முற்பகுதியிலேயே தை மாதம் தொடங்குகின்ற போது ஒரு நல்ல தகவல் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஜனவரி தொடங்கின பிறகும் நல்ல தகவல் தான் கிடைக்கும். உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகும். எதிர்பார்த்த விஷயங்களை நடைபெறக்கூடிய நிலை 18ஆம் தேதி வரை புத பகவானால். ஏன்னா புதன் சாதகமாக இருந்துட்டா போதுங்க, உங்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்குங்க, எதிர்பார்த்த இடத்த வாங்க முடியுங்க, எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். புதன் மட்டும் சாதகமாக இருந்து விட்டால் நிதி நிலைமை சரியாக இருக்கும், சீராக இருக்கும், எந்த விதமான நெருக்கடியும் ஏற்படாமல் இருக்கும். அப்ப புதன் சாதகமாக இருக்கிறார் 18ஆம் தேதி வரையில். அதனால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நிலை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேல மாதம் முழுவதும் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். கையில பணம் ஓடிட்டே இருக்கும். ஒரு பக்கம் எதிர்பார்த்த பணம் வரும், இன்னொரு பக்கம் திட்டமிட்ட செலவுக்காக செலவு செஞ்சுட்டு இருப்பீங்க. இல்லை ஒரு புதிய முதலீடு செய்வீங்க, புதிய தொழிலை தொடங்க வேண்டும் என்ற திட்டம் போட்டு வச்சிருப்பீங்க. அந்த திட்டம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நடந்தேறும். உங்கள் முயற்சி எல்லாம் வெற்றியாகும். எல்லாமே சாதகமாக இருந்த மாதிரி. ஆனால் என்ன பண்ணணும்? 2ஆம் இடத்துல போய் ராகு இருக்கார். குடும்பத்தை முதல்ல கவனிங்க. ஓடிக்கிட்டே இருக்கீங்க, சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கீங்க, குடும்பத்தை கவனிங்க. பெரியவங்களை பாருங்க, வாழ்க்கை துணையை பார்த்துக்குங்க, அவங்க சொல்றபடி கேளுங்க, பிள்ளை குட்டிகளை பாருங்க. கேது 8ஆம் இடத்துல. எங்கேயும் சரிக்கிடாதீங்க. யாருடைய வார்த்தைகளையும் நம்பி ஒரு புதிய முயற்சியில கூட இறங்கிடாதீங்க. நீங்க யோசனை பண்ணி இது சரிப்பட்டு வருமா, இவர்கள் சொல்வது சரியாக இருக்குமா அப்படின்னு யோசனை பண்ணி முடிவுக்கு வாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, 8ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கின்ற போது உடல்நிலை சின்ன சின்ன சங்கடம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடல்நிலையில் சங்கடம் ஏற்படவில்லை என்றால் மானத்திற்கு சில சஞ்சரவுகள், சில தடைகள், சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அப்போ கொஞ்சம் கௌரவமா நீங்க வாழணும். அதுக்கு என்ன வழின்னு பார்த்துக்கிட்டு வாழுங்க, புரியுங்களா? கௌரவ குறைவான விஷயங்களை போய் தலையை வச்சிங்கன்னு வச்சுங்களேன், காலை வச்சிங்கன்னு வச்சுங்களேன், அங்க சங்கடத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். முடிந்தவரையில் நேர்மையாக செயல்படுவது என்பது உங்களுக்கு இந்த மாதத்துல அதிகபட்சமான லாபத்தை உண்டாக்கும். நேர்மை மட்டும்தான் அதிகபட்சமான லாபத்தை உண்டாக்கும். பொதுவாகவே வரவு இருக்குங்க, பொது வரவு இருக்கும், வரவுக்கு குறைவு இருக்காது. வரவு இல்லைன்னா தான் தப்பு பண்ணுவோம், வரவு இருக்கும், லாபம் நிறையவே கிடைக்கும். இந்த வாரம் இந்த மாதம் ஒரு சாதகமாக இருக்கு. சூரிய பகவான் இந்த மாதத்தின் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா தேவைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அளவில் சஞ்சரிக்கிறாரு. உங்களுடைய வேலைகளை எல்லாம் முடித்து கொள்ளலாம். 20ஆம் தேதி வரையில் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் நடந்தேறும் உங்களுக்கு. அதன் பிறகும் கையில் பணப்பழக்கம் இருக்கு, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உடல் நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரும். எல்லா இடத்துலையுமே உங்களுடைய செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளாக இருந்தால் மேலும் செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த நிலைப்பாட்டுகளோடு இந்த மாதம் இருக்கு. இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது 18ஆம் தேதி இரவு 10:58 முதல் 21ஆம் தேதி காலை 10:28 வரை ஒரு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். இந்த மாதத்தில் 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். நவகிரக வழிபாடு எல்லா விதமான சங்கடங்களையும் போக்கும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். மீனராசி நண்பர்களே, அது என்னவோ தெரியலிங்க, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 12 ராசியும் பார்த்துட்டேன். அதில் உங்கள் ராசிக்கு தான் அதிகபட்சமான யோகமான பலன்களாக இருக்க போகுது. ரொம்ப அற்புதமான பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு. இந்த ஜனவரி மாதம் 2025 அதிகபட்சமான யோக பலன்களை அடையக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா மீனராசி. என்னங்க 7.5 சனி இருக்கு, 12 சனி இருக்காரு, ஜென்மத்தில் ராகு இருக்காரு, 7 போய் கேது இருக்காரு, நீங்க இப்படி சொல்றீங்களேன்னு கேட்கலாம் இல்லையா? இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா 30 நாளுமே சூரிய பகவான் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கிட்டே இருக்கிறார். முதல் பகுதியில் 10ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் 11ஆம் இடத்திலும். அப்ப என்ன லாபத்திற்கு என்ன குறைவு இருக்கு, தொழிலில் என்ன பிரச்சனை இருக்கு, உத்தியோகத்தில் என்ன பிரச்சனை இருக்கு,
எல்லாத்தையும் தூசு தட்டி விட்டு போயிட்டே இருப்பீங்க. வியாபாரத்தில் தடை கூட பார்த்தீங்கன்னா எல்லா தடையும் ஓடிடும், வருமானம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். புதிய தொழில் தொடங்கணும், உங்களால் இப்போ முடியும். வேலையே இல்லை, ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கீங்க, இப்போ முயற்சி செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக வேலை கிடைக்கும். இல்லை வேலையில் பிரச்சனை இருந்தது, அதுக்காக அந்த பிரச்சனைகளை இப்போ தீர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள். வேலை செய்து வருகின்ற இடத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய நிலை இப்போ இருக்க போகுது. புரியுங்களா? தனித்து நிற்கின்ற நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை தெரிகின்ற நிலை இந்த மாதத்தில் இருக்கு. ஒரு புதிய சொத்து சேர்க்கை. ரொம்ப நாளாக ஒரு இடத்த வாங்கி போட்டிருப்பீங்க, ஒரு இடத்த வீடு கட்டணும், சின்னதாக வீடு கட்டி பார்க்கணும், அதில் போய் குடியேறணும் அப்படின்னு நீண்ட நாள் கனவாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் புதுசாக இடமும் வாங்க முடியும். இல்லை இடம் வாங்கி வச்சிருந்தா அந்த இடத்துல உங்களால் புதிய வீடும் கட்ட முடியும். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கிடைக்கும். பேங்க்ல போய் லோன் கேட்குறீங்க, நிச்சயமா பணம் கிடைக்கும் வீடு கட்டுறதுக்காக. புரியுங்களா? ஒரு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் உங்களுக்கு. இடம் விற்காத இடத்தையும் விற்று அதை லாபம் சம்பாதிக்க முடியும். எல்லா விதத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நிலை இந்த மாதத்தில் மீன ராசினருக்கு. ஒரு நாவன்மை மிக்க மாதமாக, அறிவு தெளிவு மிக்க மாதமாக, எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய மாதமாக, சந்தோஷம் அதிகரித்திடக்கூடிய மாதமாக இந்த மாதம் மீன ராசினருக்கு இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக சுக்கிர பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் வரவு எப்படி வரும்னு தெரியாதுங்க. எப்படி வரும்னு தெரியாது. வரும் என்றால் வரும். புரியுதுங்களா? அது கொடுத்த வச்ச பணம் கூட வர ஆரம்பிக்கலாம். முதலீடு திரும்ப லாபத்தோட வர ஆரம்பிக்கலாம். புரியுங்களா? எதிர்பார்த்த பணம் வர ஆரம்பிக்கலாம். வீட்டில் சந்தோஷம் நிலைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடந்தேறும். எப்படி பார்த்தாலும் இந்த மாதத்தில், ஜனவரி மாதத்தில் ஒரு அற்புதமான, ஒரு யோகமான, இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமான, பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவோம். புத்தாண்டு பிறக்கின்ற போது நல்ல செய்திகள் வரும் சொல்லுவோம். இந்த புத்தாண்டு உண்மையிலேயே 2025 உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது. பிறக்கின்ற தை மாதமும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது. எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும், முயற்சி செய்து பாருங்க. புதிய தொழில் தொடங்க முடியும். புதிய வேலை வாய்ப்பிற்குரிய தகவல் வரும். இருக்கிற தொழிலை விருத்தி செய்ய முடியும். எல்லாவற்றிலுமே யோகமான நிலை இந்த மாதத்தில் இருக்கு. ஒரு விஷயத்தை மட்டும் நம்பி ஏமாந்துடாதீங்க. யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையை கூட கேட்காதீங்க. நீங்க மனசுல சரியா முடிவெடுங்க. இதை செய்யலாம், இது செய்யக்கூடாது, இப்படி போகலாம், இப்படி போகக்கூடாது. எது உங்களுக்கு சரின்னு படுதோ. ஏன்னா 7ஆம் இடத்துல போய் கேது உட்காந்துருக்காரு. அப்ப நட்புகளால் சங்கடம், வாழ்க்கை துணையால் சங்கடம். புரியுதுங்களா? இங்க ஜென்ம ராசிக்குள்ள போய் ராகு உட்காந்துருக்காரு. அப்ப அவர் என்ன பண்ணுவார்? ஆசையை அதிகமாக்குவார். ஆனா எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு சுக்கிரன், புதன், சூரியன் உங்களுக்கு சாதகமா இருக்காங்க. இந்த மாதம் தான் தெளிவான மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது. வாழ்க்கையில் புதிய அனுபவம் கிடைக்க போகுது. சனி 12ஆம் இடத்துல இருக்காரு. செலவுகள் கொஞ்சம் ஏற்படும். அதை வீடு கட்டலாம், இல்லை இருக்கிற வாகனத்தை வித்துட்டு வேற புது கார் வாங்கலாம். இப்படி செலவு இருக்கும் உங்களுக்கு. நல்ல செலவு தான் ஏற்பட போகுது. பொதுவாக ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம்னு பார்க்கும்போது 21ஆம் தேதி காலை 10:29 முதல் 23ஆம் தேதி இரவு 9:58 வரை சந்திராஷ்டமம். இந்த நாட்களை கணக்கில் வைத்துக்கொண்டு கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. மற்ற எல்லா நாளுமே உங்களுக்கு சாதகமான நாட்கள் தான். 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி யோகமாக இருக்கும். மஞ்சள் நிற ஆடைகள், வெண்மை நிறைந்த நிற ஆடைகள் உங்களுக்கு மேலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும். குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.